சிறுதானியங்கள் மில்லட்ஸ் என்பது நம் உடலுக்கு அதிக ஆரோக்கியம் தரும் பாரம்பரிய உணவு தானியங்களாகும். இவை சிறிய அளவிலான தானியங்கள் என்றாலும் சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை. முக்கியமான சிறுதானியங்கள்: 1. குதிரைவாலி ஃபாக்ஸ்டெயில் மில்லட். 2. திணை ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தினாய் மீனர்ன். வரகு கோடோ மில்லட். 4. சாமை லிட்டில் மில்லட். பனிவரகு பார்ன்யார்ட் மில்லட். ஆழ்டரனோன் கம்பு பேர்ல் மில்லட். 7. ராகி கேழ்வரகு ஃபிங்கர் மில்லட். 8. சோளம் சோர்கம் ஷோளம். குதிரைவாலி ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தினாய் என்பது நம் பாரம்பரிய சிறுதானியங்களில் ஒன்றாகும். பழங்காலத்தில் தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்திய முக்கிய உணவு தானியமும் இதுதான். குதிரைவாலியின் சத்துகள்: அதிக நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம். பாஸ்பரஸ். குதிரைவாலியின் நன்மைகள்: 1. நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது. குளுக்கோஸ் அளவை மெதுவாக உயர்த்துவதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். 2. உடல் எடையை குறைக்கும். நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் வயிறு நிறைவாக இருக்கும். அதிக உணவு விருப்பம் குறையும். 3. இதய ஆரோக்கியம். கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் ஏற்படுவதை தடுக்கும். 4. குடல் நலன். செரிமான சக்தியை மேம்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை குறையும். 5. எலும்பு பற்கள் வலிமை. கால்சியம் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகளுக்கு நல்லது. 6. இரத்த சோகை குறைப்பு. இரும்பு சத்து இருப்பதால் இரத்தச் சோகை குறைக்க உதவும். பயன்படுத்தும் வழிகள்: குதிரைவாலி அரிசி போல சமைத்து சாப்பிடலாம். குதிரைவாலி உப்புமா, இட்லி, தோசை, அடை போன்றவையும் செய்யலாம். பாயசம், கஞ்சி வடிவிலும் சாப்பிடலாம். குதிரைவாலி அரிசிக்கு மாற்றாக அன்றாட உணவில் சேர்த்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். திணை தினாய் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் என்பது தமிழர்களின் பழமையான சிறுதானியம். சங்க காலத்தில் கூட திணை அரிசி மனிதர்களின் முதன்மையான உணவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. திணையின் சத்துகள்: புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம். திணையின் நன்மைகள்: 1. நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது. திணையில் குளுக்கோஸ் அளவு மெதுவாக உடலுக்குள் செல்வதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். 2. உடல் எடையை குறைக்கும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் பசிய இருக்கும். 3. இதய ஆரோக்கியம். திணை அடிக்கடி சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் குறையும். 4. எலும்பு வலிமை. திணையில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் எலும்புகளுக்கு நன்மை தரும். 5. இரத்த சோகை குறைக்கும். இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்தம் சீராக உற்பத்தியாகும். 6. செரிமானத்திற்கு நல்லது. குடலுக்கு மெலிதான, எளிதில் செரிக்கும் உணவாகும். திணையை பயன்படுத்தும் வழிகள்: திணை அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம். திணை பாயசம், கஞ்சி செய்யலாம். திணை இட்லி, தோசை, உப்புமா செய்து சாப்பிடலாம். திணை லாட்டு, ஸ்வீட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கும். அரிசிக்கு மாற்றாக திணையை வாரத்தில் குறைந்தது 2 முறை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வரகு கோடோ மில்லட் என்பது ஆரோக்கியம் தரும் ஒரு சிறுதானியம். தமிழில் வரகு என்றும் வடிந்தியாவில் கோடான் என்றும் அழைக்கப்படுகிறது. வரகின் சத்துகள்: புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள். வரகின் நன்மைகள்: 1. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இரத்த சர்க்கரையை மெதுவாக அதிகரிப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது. 2. உடல் எடையை குறைக்கும். அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிறு நிறைவாக இருக்கும். அதிக பசி வராது. மீனி இதய ஆரோக்கியம். கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்களை தடுக்கும். 4. செரிமானத்திற்கு உதவும். குடல் நலத்தை பாதுகாத்து மலச்சிக்கலை தடுக்கும். 5. எலும்பு வலிமை. கால்சியம், பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்பு மற்றும் பற்கள் வலுவாகும். தான் இரத்த சோகை குறைக்கும். இரும்பு சத்து இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும். 7. மன அழுத்தம் குறைப்பு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை சுறுசுறுப்பாகவும் மனநலம் சீராகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. வரகை சாப்பிடும் வழிகள்: வரகு அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம். வரகு உப்புமா, இட்லி, தோசை செய்யலாம். வரகு பாயசம், கஞ்சி வடிவிலும் உண்ணலாம். வரகு அடை, உத்திரி, அப்பம் போன்ற பாரம்பரிய உணவுகளிலும் பயன்படுத்தலாம். வாரத்தில் குறைந்தது 2 முறை வரகை உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். சாமை லிட்டில் மில்லட் என்பது தமிழர்களின் பாரம்பரிய சிறுதானியங்களில் ஒன்று.
அரிசிக்கு மிக அருகாமையில் இருக்கும் சுவை காரணமாக இதனை அன்றாட உணவில் எளிதாக பயன்படுத்த முடியும். சாமையின் சத்துக்கள்: நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள். சாமையின் நன்மைகள்: 1. நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது. குளுக்கோஸ் மெதுவாக உடலுக்குள் செல்வதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும். 2. உடல் எடை குறைக்கும். அதிக நார்ச்சத்து காரணமாக பசி தாமதமாக வரும். 3. இதய ஆரோக்கியம்: கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்களை தடுக்கும். 4. குடல் நலன்: செரிமானம் எளிதாகும். மலச்சிக்கலை தவிர்க்க உதவும். 5. இரத்த சோகை குறைக்கும். இரும்பு சத்து இருப்பதால் இரத்த உற்பத்தி சீராகும். 6. எலும்பு வலிமை: கால்சியம், பாஸ்பரஸ் காரணமாக எலும்புகள் வலுவடையும். 7. மன அழுத்தம் குறைப்பு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சாமையை சாப்பிடும் வழிகள்: சாமை அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம். சாமை உப்புமா, இட்லி, தோசை செய்யலாம். சாமை கஞ்சி பாயசம் வடிவிலும் சுவையாக இருக்கும். சாமை புலாம், சாமை பாயசம், சாமை அடை போன்றவையும் செய்யலாம். அரிசிக்கு நல்ல மாற்றாக சாமையை வாரத்தில் 2-3 முறை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கம்பு, பேர்ல் மில்லட் or பாஜ்ரா என்பது பாரம்பரியமாக தமிழர்கள் அதிகம் பயன்படுத்திய சிறுதானியம். கம்பு சாதம், கம்பு கஞ்சி, கம்பு கூழ் போன்றவை பழங்காலத்தில் மக்கள் தினசரி சாப்பிட்ட உணவுகள். கம்பின் சத்துகள்: அதிக நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், சிங்க், பொட்டாசியம், வைட்டமின் பி-க்கள். கம்பின் நன்மைகள்: 1. உடல் சூட்டை குறைக்கும். கம்பு கஞ்சி குடிப்பது உடலை குளிர்விக்கிறது. 2. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. 3. உடல் எடையை குறைக்கும். பசி தாமதமாக வரச் செய்து அதிக உணவு சாப்பிடுவதை தடுக்கும். 4. இதய ஆரோக்கியம்: கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் தடுப்பு சக்தி அளிக்கிறது. 5. எலும்பு வலிமை: கால்சியம், பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்துகிறது. 6. இரத்த சோகை குறைக்கும். இரும்பு சத்து இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. 7. செரிமானத்திற்கு நல்லது. குடலை சுத்தம் செய்து மலச்சிக்கலை தடுக்கும். 8. நோய் எதிர்ப்பு சக்தி: ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை பல நோய்களிலிருந்து காப்பாற்றுகின்றன. கம்பை சாப்பிடும் வழிகள்: கம்பு சாதம் அரிசி போல சமைத்து சாப்பிடலாம். கம்பு கஞ்சி கோடை காலத்தில் உடல் குளிர்விக்க சிறந்தது. கம்பு அடை, தோசை, இட்லி, கம்பு கூழ், புட்டு, ரொட்டி, கம்பு லட்டு, பாயசம். கம்பை வாரத்தில் குறைந்தது 2 முறை உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ராகி, ஃபிங்கர் மில்லட், நிச்சபன், கேழ்வரகு என்பது தமிழர்கள் தலைமுறைகள் கடந்தும் உண்ணி வந்த சிறுதானியம். குழந்தைகளின் உணவு, முதியோரின் மருந்து என்று சொல்லப்படுவதற்கு காரணம் ராகியில் உள்ள நிறைந்த சத்துக்கள். ராகியின் சத்துகள்: அதிக கால்சியம், எலும்பு பற்கள் வலிமைக்கு. இரும்பு, நார்ச்சத்து, புரதச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம், வைட்டமின் பி-க்கள். ராகியின் நன்மைகள்: 1. எலும்பு பற்கள் வலிமை. குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர் ஆகியோருக்கு மிக அவசியமான கால்சியம் நிறைந்த தானியம். 2. நீரிழிவு கட்டுப்பாடு. இரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்துவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. 3. உடல் எடையை குறைக்கும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசி குறையும். 4. குழந்தைகளின் வளர்ச்சி. ராகி கூழ் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சிறந்தது. 5. இரத்த சோகை குறைப்பு. இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. 6. இதய நலம். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 7. செரிமானத்திற்கு நல்லது. குடலுக்கு மென்மையான உணவாக இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்கும். 8. மன அழுத்தம் குறைப்பு. ராகி சாப்பிடுவது மனநலத்தை சீராக்க உதவுகிறது. ராகி சாப்பிடும் வழிகள்: ராகி கூழ், கஞ்சி குழந்தைகளின் பெரியவர்கள் அனைவருக்கும் சிறந்தது. ராகி குளுக்கோஸ், மால்ட் பானம், ராகி அடை, தோசை, இட்லி, ராகி ரொட்டி, சப்பாத்தி, ராகி லட்டு, பாயசம், ஹல்வா. ராகி குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள், முதியோர் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள சிறுதானியம். சோளம், சோர்கும், சோலாம் என்பது நம் பாரம்பரிய சிறுதானியங்களில் ஒன்றாகும். தமிழில் சோளம், வடிந்தியாவில் ஜோவார் என அழைக்கப்படுகிறது. சோளம் அரிசி, சோளம் மாவு ஆகிய இரண்டும் நம்முடைய அன்றாட உணவில் பயன்படுத்தப்படுகின்றன. சோளத்தின் சத்துக்கள்: நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம்,
பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் பிக்கள், சோளத்தின் நன்மைகள். ஒன்று, நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. சோளம் இரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்துவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது. 2, உடல் எடை குறைப்பு, நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசி தாமதமாக வரும். 3, இதய ஆரோக்கியம், கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை தடுக்கும். 4, எலும்பு வலிமை, கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகள் வலுவடையும். 5, இரத்த சோகை குறைக்கும், இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துகிறது. 6, செரிமானத்திற்கு நல்லது. குடலை சுத்தமாக வைத்துக்கொண்டு மலச்சிக்கலை தடுக்கிறது. 7, நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நோய்களிலிருந்து காக்கின்றன. 7, குளூடன் இல்லாதது, கோதுமைக்கு மாற்றாக சோளத்தை சாப்பிடலாம். குளூட்டன் அலர்ஜி உள்ளவர்களுக்கு சிறந்தது. சோளத்தை சாப்பிடும் வழிகள்: சோளம் அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம். சோளம் மாவு கொண்டு அரைச்சு அடை, தோசை, ரொட்டி, புட்டு செய்யலாம். சோளம் கஞ்சி கூழ் சாப்பிடலாம். சோளம் பிஸ்கட், சப்பாத்தி, பக்கோடா போன்ற பல வித்தியாசமான உணவுகளும் செய்யலாம். சோளம் குறிப்பாக நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அனைவருக்கும் சிறந்த உணவு. இப்போதானே நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சிறுதானியங்களின் பயன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.